என்னாச்சு உனக்கு? பேயறிஞ்ச மாதிரி வர. என்ன மன்னிச்சிடுங்கக்கா. ஏய், நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? நீ என்ன தப்பு பண்ண? அதுவும் நான் மன்னிக்கிற அளவுக்கெல்லாம் நீ தப்பு பண்ற ஆள் கிடையாது. பிரச்சனை என்னன்னு சொல்லு, எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாப்போம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லக்கா. ஆனா என்னால உங்க தம்பி தான் பெரிய ப்ராப்ளத்துல மாட்டியிருக்காரு. உன்னால ஏன் தம்பி ப்ராப்ளம்ல மாட்டிருக்கானா? புரியலையே. உனக்கு தான் ஏதோ அவனால காரியம் ஆகணும்னு சொன்னேன். ஹெல்ப் பண்ணுடான்னு சொல்லி தான் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். அவன் அட்டென்ட் பண்ண காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு தானே சொன்னேன். அதோட முடியலையா அது? இல்லக்கா, இது டோட்டலா வேறொரு விஷயம். வேற விஷயமா? சொல்றேக்கா, எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். அதான்க்கா, இப்போ உங்க தம்பி ஷில்பாவோட அப்பா கிட்ட மாட்டிட்டு இருக்காருக்கா. அங்க அந்த தடி பசங்க அருணை என்ன பண்ணுவானுங்களோன்னு எனக்கு தெரியல. எப்படியாவது காப்பாத்தணும்க்கா. என் மனசு கிடந்து அடிக்குதுக்கா. ஆனா நான் இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. இந்த விஷயத்தை நான் வெளியில யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாதுக்கா. அப்படியே சொன்னாலும் எல்லாரும் என்னதான் தப்பா சொல்லுவாங்களே தவிர யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அக்கா. நீங்க தான் அக்கா எப்படியாவது உங்க தம்பியை காப்பாத்தணும். ப்ளீஸ்க்கா. அறிவு இருக்கா உனக்கு? என்ன நடக்குது பவித்ராங்க? இந்த பொண்ணு சொல்றதை கேட்டா வேண்டாத விவகாரத்துல உன் தம்பி போய் தலையிட்ட மாதிரி இருக்குது. நோ டவுட் சந்தோஷ், கண்டிப்பா வேண்டாத விவகாரம் தான். ஆனா மாட்டிக்கிட்டாங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ நாம அவனை எப்படி காப்பாத்தணும்ங்கறத தான் யோசிக்கணுமே தவிர நம்மளுக்குள்ள இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிறதும் சண்டை போட்டுக்கிறதும் யூஸே இல்ல. ஆனா உனா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடு. செய்யறதெல்லாம் ஏடா கூட. அப்புறம் நீ பேசாத, சண்டை போடாதன்னு சொன்னா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அக்காவே எதுவும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரியும். எல்லாம் ஏன் தப்பு தான் அண்ணா. உனக்கு அருண் அவ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா பாரு, அங்க ஆரம்பிச்சது எல்லா தப்பும். ஐயோ, புரியாம பேசாத சந்தோஷ். திவ்யாவை எவனோ ஒரு பையன் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னான். அந்த ப்ராப்ளத்துல இருந்து காப்பாத்ததா நான் அருணோட ஹெல்ப் கேட்டேன். ஏன்னா அந்த பர்டிகுலர் பையன் அருண் படிக்கிற காலேஜ்ல படிக்கிறான். அக்கா, அந்த கதையில இப்ப வேணாக்கா. சந்தோஷனா ப்ளீஸ்ண்ணா, என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க. அடிக்கிறதானா கூட அடிச்சுக்கோங்க. இப்ப முதல்ல அருணை காப்பாத்தி ஆகணும்ண்ணா. காப்பாத்துனா எப்படி காப்பாத்துறது? அதான் நீயே சொன்னியே அந்த ஷில்பாவோட அப்பா எவ்வளவு பெரிய ஆளுன்னு. அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும் சந்தோஷ், அது விஷயம் இல்ல. அவர்கிட்ட அடியாளுங்களா இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம லோக்கல் இன்ஸ்பெக்டர் வேற அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காராம். இப்போ அதுதான் ப்ராப்ளமே. அண்ணா, அருண் மேல எந்த தப்பும் இல்ல அண்ணா. என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி நான் தான் அவங்கிட்ட கேட்டேன். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதா அருண் ஷில்பாவை அவங்க வீட்ல இருந்து வெளியே கொண்டு வந்தா. இப்ப என்ன காப்பாத்துறதுக்கு அவன் மாட்டிக்கிட்டானா. எப்படியாவது இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி அவனை வெளியே கூட்டிட்டு வரணும். இப்ப அது மட்டும் தான் அண்ணா முக்கியம். சரி, உன் ஃப்ரெண்டு ஷில்பா இப்ப எங்க இருக்கு? நான் சொல்றேன்.
நீங்க என் கூட வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். ஏய் நீ இங்கே இரு, நீ அங்கெல்லாம் வர வேண்டாம். நானும் சந்தோஷம் மட்டும் போயிட்டு வரோம். அக்கா ரொம்ப பயமா இருக்கக்கா, நானும் வரேன் அக்கா. ஏய் சொன்னா புரிஞ்சுக்கோ திவ்யா, நீ வர வேண்டாம். உன்னை காப்பாத்துறதுக்கு தானே அவன் உள்ள போயிருக்கான். இப்ப அவனை காப்பாத்த நீ வந்தனா உன்னை புடிச்சு உள்ள வச்சுட்டு அவனை வெளியில விடுவான். அது தேவையா உனக்கு? விடு திவ்யா, இதான் விஷயம்னு சொல்லிட்டல. நீ ஷில்பாவோட வீட்டு அட்ரஸும் லொகேஷனும் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிடு, சரியா? நாங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்து அருணை கூட்டிட்டு வந்துடுறோம், ஓகேவா? சந்தோஷ் வா, நீ இரு. வீட்டுக்கு போ. பயமா இருக்கு. இதுக்கும் பயப்படு. ஹலோ, யார் நீங்க? இல்ல உங்க சாரை பார்க்கணும். யார் நீங்கன்னு கேட்டேன். அருணோட அக்கா பவி வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்படிலாம் யார் இங்க எல்லாம் முதல்ல வெளில போங்க. டேய் நீ வா. ஹலோ, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வெளில போங்க. யாரா அது? இல்ல ஐயா, யார் நீங்க? வணக்கம் சார். இவங்க பேரு பவித்ரா. சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் தம்பி அருண் இங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் சார். அவனை எங்களோட அனுப்பி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அருண் நீங்க யாரும் இல்ல, நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தப்பான அட்ரஸ்க்கு வரல சார், ஒரு தப்பான ஆளை பார்க்க தான் வந்திருக்கோம். அப்கோர்ஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். கிளம்புறீங்களா? சார் உங்க கூட ஆர்கியூ பண்றதுக்காக நாங்க வரல. ஆனா உங்க பிரச்சனை என்ன, உங்க பொண்ணோட பிரச்சனை என்ன, சம்பந்தமே இல்லாம இந்த விவகாரத்துல என் தம்பி எப்படி தலைய கொடுத்தான், எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம் சார். தயவு செஞ்சு எங்களை சின்ன பசங்களா நினைச்சு கதை சொல்லி ட்ரீட் பண்ணாதீங்க சார். அருணை கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், அருண் நீங்க யாருமே இல்ல. சார் பொய் சொல்லாதீங்க சார். அதான் நாங்க தான் இங்க நடந்த விவகாரம் எல்லாம் தெரியும்னு சொல்றோமே. என்னடா தெரியும் உனக்கு? எல்லாமே தெரியும் சார். உங்க பொண்ணு ஷில்பா ஒருத்தனை லவ் பண்ணுது, அவனை நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னது, அவ வீட்டை விட்டு தப்பிச்சு போனது, அதுக்கு திவ்யாவும் என் தம்பி அருணும் ஹெல்ப் பண்ணது, எல்லாமே எல்லாமே தெரியும் சார். சார் உங்க பொண்ணு ஒரு மேஜர் சார். அவ லவ் பண்ற பையன் ஒரு மேஜர். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம அரசியல் சட்டத்துல இடம் கிடையாது சார். நீங்களே உங்க பொண்ணு விருப்பப்படி அவ ஆசைப்பட்டவனை கட்டி வைக்க சம்மதிச்சிருந்தீங்கன்னா அவன் ஏன் சார் தப்பிச்சு போயிருக்க போறா? சார் நீங்க அதை செய்யாம விட்டதுனால தான் இன்னைக்கு உங்க பொண்ணு எங்க இருக்கான்னு கூட உங்களால தெரிஞ்சுக்க முடியாம இருக்கு சார். உங்க பொண்ணு தப்பிச்சு போக என் தம்பி ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்காக அவங்க எங்க போயிருக்காங்க, எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, யாரோட இருக்காங்க, இது எல்லாத்தையுமே ஞான திருஷ்டியில பார்த்து சொல்ற அளவுக்கு அவன் பிரில்லியன்ட் எல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு ப்ராப்ளம் என்னங்கறத கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க சார். சார் அதுக்கு முன்னாடி அருணை கொஞ்சம் வெளியில விடுங்க சார். முடியாதுடா. எங்களுக்கு வேற வழி இல்ல சார். நாங்க போலீஸ்க்கு போய் தான் தீரணும். சார் நீங்க பண்றது சட்ட விரோதம்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சே செய்யறீங்கன்னா உங்ககிட்ட பணபலம் இருக்கு. யார வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? மேபி அது உங்களுக்கு ஈஸியா கூட இருக்கலாம். ஆனா இந்த நாட்டுல சட்டம் இன்னும் முழுமையா செத்து போகலன்னு நம்புற ஜெனரேஷன் நாங்க. இங்க பாருங்க சார், நீங்களே அருணை ரிலீஸ் பண்ணி வெளியில விட்டீங்கன்னா நாங்க பாட்டுக்கு சைலண்டா கூட்டிட்டு போயிருவோம். இல்லைன்னா இங்க இருந்து நாங்க டைரக்டா ஸ்டேஷனுக்கு தான் போவோம். எந்த ஸ்டேஷனுக்குப்பா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. நீ கொண்டு போய் கொடுக்க போற கம்ப்ளைண்ட் ஏன் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள தான் வருது தெரியும்ல? இன்ஸ்பெக்டர் கூட இப்போ ஏன் லிமிட்ல தான் இருக்காரு, அது தெரியுதுல்ல? இந்தாமா, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. இந்த தெய்வீக காதலு, புண்ணாக்கு காதலு, புடலங்கா காதலு, இதை எல்லாத்தையும் வேற எங்கேயாவது வச்சுக்கிற சொல்லு. ஷில்பா எங்க இருக்கான்ற விவரம் தெரிஞ்சாதான் நான் அருணை ரிலீஸ் பண்ண முடியும். இல்லன்னா அவனை நாங்க பிடிச்சு வச்சிருக்கோன்றது கூட சாட்சியே இல்லாம அவனை கொன்னு புதைச்சு போய்கிட்டே இருப்பான். பி கேர்ஃபுல். என்ன சார் வில்லன் மாதிரி பேசுறீங்க? நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் சார். பப்ளிக் ஏதாவது பிரச்சனைனா அதை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. நீங்களே இப்படி தப்பான ஆளுக்கு துணை போனீங்கன்னா எப்படி சார்? அடங்குறியா? எது தப்பு எது சரின்னு எங்களுக்கு தெரியும். என்ன சார் உங்களுக்கு தெரியும்? இவர் பொண்ணு ஒரு மேஜர், அது உங்களுக்கு தெரியுமா? என் பொண்ணு மேஜரா மைனரான்னு எனக்கு தெரியும். அவளுக்கு எது நல்லது, யார கட்டி வைக்கணும், எப்போ அவ கல்யாணத்தை நடத்தணும், எப்படி நடத்தணும்னு பெத்தவனுக்கு தெரியாதடா.
பார்த்து பார்த்து வளர்க்கறதுக்கு பெத்தவங்க தான் வேணும். ஆனா கொத்திட்டு போறதுக்கு மட்டும் குப்பலாரில அனுப்புவாங்களா? என்னடா இது நியாயம்? சார், நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. குப்பை லாரின்னு நீங்க மென்ஷன் பண்றது உங்க பொண்ணு லவ் பண்ற பையனை தானே புரியாத அளவுக்கு நாங்க ஒன்னும் முட்டாள் இல்ல. ஆனா அந்தஸ்த மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு யாரையும் எடை போடாதீங்க. மேபி உங்க பொண்ணு லவ் பண்ற பையன் கிட்ட உங்க அளவுக்கு பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை விட அவன் நல்லவன்னு உங்க பொண்ணு நினைச்சிருக்கலாம். இந்த அவையார் மாதிரி நீட்டி அப்புறம் நெளிச்சு பேசுற வேலையெல்லாம் அங்க வச்சுக்காத. ஷில்பா இருக்கிற இடத்த சொன்னேன்னா அருண் வீடு வந்து சேருவான். இல்லன்னா அருண் உனக்கு ஒரு தம்பி இருக்கிறதே மறந்துரு. அவ்வளவுதான் சொல்லுவேன். சார் ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க, அருணை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க சார், பாத்துட்டு வந்துடும். நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், முதல்ல இடத்த காலி பண்ணு. சார் ப்ளீஸ் சார், அவங்க பாத்துட்டு வெளியே போடான்னு சொல்றாரு, புரியல உனக்கு? ஏய், 2 பேரும் வெளியே போடு. ஏய், ஓகே, வெயிட் வெயிட். இப்ப என்ன, நாங்க வெளியே போகணும் அவ்வளவுதானே? வா சந்தோஷ், போலாம். போ நேரா கமிஷனர் ஆபீஸ் போய் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடு. கமிஷனர் காது கொடுத்து கேட்கலன்னு வச்சுக்க, அங்க இருந்து டிஜிபி ஆபீஸ் போயிரு. ஓகேவா? அவ்வளோ நக்கலா சார்? இது நக்கல் இல்லம்மா, இதுக்கு பேரு தான் கெத்து. போய் யார்கிட்ட வேணாலும் சொல்லு, முதல்ல இடத்த காலி பண்ண. போங்க போங்க. சந்தோஷ் வா. ஹலோ, உன் தம்பி சொல்லணும் அவசியம் இல்ல. உனக்கு தெரிஞ்சா நீ கூட சொல்லலாம். ஷில்பா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப போ. கமிஷனர் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? வா சந்தோஷ். மண்ட காயுது பவித்ரா. எதுலயும் செம்மையா முட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். எனக்கு என்னமோ இதெல்லாம் பேசி சரி பண்ண முடியும்னு தோணல பவித்ரா. நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது சந்தோஷ், பேசிதான் சரி பண்ணி ஆகணும். அதுதான் மேக்ஸிமம் பேசி பார்த்தோமே. ஒரு பிட்டாவது அசைஞ்சு கொடுத்தானா பாத்தியா? பணக்காரன் பொறுக்கியா இருந்தா இப்படித்தான் ஆகும். ஆனாலும் ஒன்னு சொல்றேன் பவி, எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இந்த மாதிரி விவகாரத்துக்கெல்லாம் உன் தம்பி தலை கொடுக்காம இருந்திருக்கலாம். டேய், ஏதோ நல்லது செய்ய போய் மாட்டிக்கிட்டான். அந்த பொறுக்கி அவனை எப்படி அடைச்சு வச்சிருக்கான் பாத்தியா? இன்னும் மேற்கொண்டு அவனை ஏதாவது கொடுமைப்படுத்துறதுக்குள்ள நான் அவனை காப்பாத்தி ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி தோணுச்சுன்னா சொல்லு சந்தோஷ். எப்படி அவனை காப்பாத்துறது? என்ன பண்றது? ஏய் சந்தோஷ், எனக்கு ஒண்ணு தோணுது. சொல்லு பவி, என்ன தோணுது? இந்த ஆள் ஒரு பெரிய அப்பாட்டக்கர்னா இவரை விட பெரிய அப்பாட்டக்கர் யாராவது சொன்னா இவர் கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல? நீ சொல்றது கரெக்ட் தான் பவி. ஆனா அப்படி ஒரு ஆளை நமக்கு எப்படி தெரியும்? அப்படியே தெரிஞ்சாலும் இந்த மாதிரி மேட்டருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண யாரு வருவாங்க? நான் ஒன்னு சொல்றேன், ஆனா உடனே வேணான்னு மட்டும் சொல்லக்கூடாது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. சொல்லு, யாரு? ஹரி சார் சொன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. அவரோட ஹோட்டலுக்கு போய் சாப்பிடாதவங்க கூட அவர் ப்ரோக்ராம் பார்க்காம இருக்க மாட்டாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் he is one of the popular personalities. அவர்கிட்ட பிரச்சனையை சொல்லி ஷில்பாவோட அப்பா கிட்ட பேச சொன்னோம்னா ஏதாவது நல்லது நடக்காதா? நீ நியாயமா தான் சொல்ற. ஆனா இந்த ஆள் ஏதோ ஹரி சார் சொல்லிலாம் கேக்குற மாதிரி எனக்கு தோணல பவி. அது மட்டும் இல்ல பவி, இந்த ஆளு ட்ரை பண்ணி பாப்போமே சந்தோஷ். உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அதுல இருந்தா அதை மட்டும் சொல்ல. அப்ஜெக்ஷனை விடு பவி. ஆனா உன் தம்பியை காப்பாத்துறதா நமக்கு முக்கியமான விஷயம். யாரு ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப இரு. சொல்லுங்க பவித்ரா. ஹலோ சார், ஃப்ரீயா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் பேசலாமா? தாராளமா பேசலாம், சொல்லுங்க. இல்ல, ஃப்ரீயா இருக்கீங்களா அத முதல்ல சொல்லுங்க. ஃப்ரீயா தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் சார். ஆனா என்ன விஷயம்னு போன்ல சொல்ல முடியாது, நேர்ல வந்து பேசலாமா? வாங்க, நான் ஹோட்டல்ல தான் இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். இன்னும் 10 மினிட்ஸ்ல நாங்க அங்க இருக்கோம். மிச்சத்தை நேர்ல பேசுவோம். வாங்க, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே.
எதுக்கும் நல்லா யோசிச்சுக்க பவி. அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுதான் தீரணுமா? இங்க பாரு சந்தோஷ், உன்கிட்ட கேட்டுதான் நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே பெரிய ஆளு அவர்தான். அவரை விட்டா வேற வழி கிடையாது. நீ தேவையில்லாம வேற ஏதாவது யோசிச்சுட்டு போலாமா வேண்டாமான்னு டாஸ் போடுறதுக்குள்ள இங்க கதை கந்தல் ஆயிடும். நீ வா என் கூட வா, சொல்றேன்ல. பவி, என்னடா என்னாச்சு சந்தோஷ்? கேக்குறேன்ல. நீ மட்டும் போய் பேசிட்டு வந்துடுற, நான் இங்கே வெயிட் பண்றேன். இப்ப புரியுது. ஆனா உன்னை பார்த்ததும் ஏன் வந்தேன்லாம் அவர் கேட்க மாட்டாரு. தைரியமா வா. இல்ல பவி, நான் வந்தா சரியா வருமான்னு எனக்கு நான் தெரியல. தான் அவர் எதுவும் கேட்க மாட்டாருன்னு சொல்றேன்ல. ஆல்ரெடி நீயும் தாத்தாவும் சேர்ந்து அடிச்ச கூத்துக்கு நான் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டேன். அவரும் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு அப்பவே மறந்துட்டாரு. நிஜமாவா? மூஞ்ச பாரு. இப்ப மட்டும் எங்க இருந்து வருதா சிரிப்பு? சந்தோஷ், இந்த உலகத்துல நமக்கு வேண்டாதவங்கன்னு எந்த மனுஷங்களும் கிடையாது. எல்லாரும் வேணும்னு நினைக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. இது நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா டைம் ஆயிடும். வா வா. வாங்க வாங்க வாங்க. ஹாய் சார். நல்லா இருக்கீங்களா? சாரி சார், அநியாயத்துக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்றேன். பட் எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. டிஸ்டர்பன்ஸ் நீங்க ஏன் நினைக்கிறீங்க? நான் அப்படி நினைக்கிறதே இல்ல. சொல்லுங்க. இல்ல சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம்னே சொல்லலாம் சார். ம், சொல்லுங்க, என்னாச்சு? என் தம்பி ஒரு பெரிய விவகாரத்துல மாட்டிக்கிட்டான் சார். இப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சார். இதான் உங்க பிரச்சனையா? என்னவோ உங்க தம்பி ஒரு பெரிய எடுத்து பொண்ண லவ் பண்ணி கடத்திட்டு போன மாதிரி. இதுக்கே இவ்வளவு பயப்படுறீங்க? ஐயோ, அப்படி இல்ல சார். அந்த ஷில்பாவோட அப்பா கிட்ட நாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்துட்டோம். ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு சார். ரொம்ப ரிஜிட்டா இருக்காரு. ரொம்ப முரட்டுத்தனமா இருக்காரு சார் அவரு. அதான் அருணை எதுவும் செஞ்சிருவாங்கன்னு கொஞ்சம் பயமா இருக்கு சார். ஒருவேளை அவரை விட பெரிய இடத்துல இருக்கிற யாராவது சொன்னா அவர் கேப்பாரோன்னு மனசுல பட்டுச்சு. அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு நினைச்சேன். நீங்க சொல்ற பெரிய மனுஷன் நான் சொல்லி கேட்பாரான்னு எனக்கு தெரியல. பட் செக்ரட்டேரியட்ல எனக்கு ஒரு ரியல் பெரிய மனுஷனா தெரியும். ஆ, அவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா டிஜிபி மூலமாவோ இல்ல போலீஸ் கமிஷனர் மூலமாவோ சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அருணை ரிலீஸ் பண்ண சொல்லலாம். ஓகே ஓகே சார், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க சார். எப்படியாவது அருண் அங்கிருந்து வெளியே எடுக்கணும். இல்லனா சந்தோஷ் சொன்ன மாதிரி நிஜமாவே அந்த ஆளு அருணை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயமா இருக்கு. சேச்சே, அப்படிலாம் நினைக்காதீங்க. எதுவும் நடக்காது. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. அநேகமா நீங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள உங்க தம்பி வீட்டுக்கு வந்திருப்பாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ so மச். தைரியமா கிளம்புங்க, நான் பேசிடுறேன். சார், சாரி சார். ஏ, என்ன இதெல்லாம் மறுபடியும் முதல்ல இருந்தா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சார், தேங்க்யூ சார். நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஹலோ ஹரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யா, ஐம் ஃபைன். நானே 2-3 நாளா உங்களை கூப்பிடணும்னு இருந்தேன். நிறைய வேலையா இருந்தேன். அதான் வீட்டுக்கு போக நைட்டு 10-11 மணி ஆயிடுது. ஊரே பயந்து நடுங்கி வீட்டுக்குள்ள ஒடுங்கி இருந்தாலும் உங்கள மாதிரி ஆபீசர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியதா தானே இருக்கு. எனிவே, உங்ககிட்ட ஒரு அர்ஜென்ட் ஹெல்ப்காக தான் கால் பண்ணேன். சொல்லுங்க. சார், எனக்கு தெரிஞ்ச பையன் பேர் அருண். ரொம்ப நல்ல பையன் சார். காலேஜில் படிக்கிறான். ஓகே. கூட படிக்கிற பொண்ணு யாரோ ஒருத்தனை லவ் பண்ண போக அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த பையன் ஹெல்ப் பண்ணிருக்கான். சினிமா ஹீரோ மாதிரி நடந்துக்கிட்டான்னு சொல்ல வரீங்க? இருக்கலாம், அது கரெக்டா தெரியல சார். ஆனா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பக்கா வில்லனா இந்த பையனை பிடிச்சு உள்ள வச்சு விசாரிக்கிறேங்கிற பேர்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு சார். எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவனை விட மாட்டேங்கிறாங்க.
நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன் சார். ரொம்ப உதவியா இருக்கும் சார். ஐசி காரணம் இல்லாம அப்படிலாம் விசாரிக்க முடியாது, தப்பாச்சே. லவ் பண்ண 2 பேருமே மேஜர் தானே? ஆஃப்கோர்ஸ் 2 பேரும் காலேஜ் படிக்கிற பசங்க சார். எந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் அவரு? ஐநாவரம் சார். ஆ எனக்கு ஸ்டேஷன் கோடு சரியா தெரியல, ஆனா இன்ஸ்பெக்டரோட பேரு ரகுன்னு சொன்னாங்க. யா திஸ் இஸ் மோர் தேன் இனஃப். நான் பேசுறேன் அவர்கிட்ட. இப்பவே கமிஷனருக்கு கால் பண்ணி அந்த பையனை உடனே வெளியில விட ஏற்பாடு பண்றேன். யூ டோன்ட் வரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.